நரேந்திர மோடி நான் ஒரு வீட்டில் மாடு கொடுக்குறாரு, பசுமாடு. இந்த பசுமாடை வளர்த்துக்கோ, நல்லா பால் கொடுக்கும், நீ பால் கறந்துக்கோ. அப்ப அவன் கேட்கிறான், பசுமாட்டுக்கு தீவனம் போடணுமேங்கிறான், புல்லு போடணுமே, டெய்லி பசுமாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கணுமே, பசுமாட்டுக்கு தவிடு கொடுக்கணுமே. ஆமா, எல்லாம் தான் கொடுக்கணும். அப்ப எங்களுக்கு வசதி இல்லையே. அப்படியா, மாசம் ஒரு 10,000 ரூபாய் தரேன், நீ பசுமாட்டுக்கு தவிடு வை, புண்ணாக்கு வை, நல்ல பசு தீவனம் எல்லாம் கொடு, அது பால் கறக்கும், அந்த பாலை நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், உனக்கு கொடுக்கறது நிதி உதவி தான் தர்றேன் அப்படின்னு அந்த டிஎம்கே காரங்கிட்ட சொன்னார். அந்த திமுக காரன் என்ன பண்ணிட்டான், சூப்பரா, எனக்கு பசு பிடிக்காது, நீங்க தான் கோமாதாம்பிங்க, எங்களுக்கு கோமா. அப்ப மோடி சொன்னார், உனக்கு பசு வேணானா விட்டுறான்ட்டார். விட்டுருவோம், இஷ்டம், பசு வேண்டான்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்கு, வளர்த்துக்கடா, உனக்கு நல்லதுடா, பால் கிடைக்கும்டான்ற. எனக்கு பால் வேணா, அது வேணா, பசு வேணாங்கிற, விட்டுரு அப்படின்ட்டு மோடி வந்துட்டார். திரும்ப அவன் மோடியா விரட்டிக்கிட்டே வந்து என்ன கேட்கிறேன், நான் பசு தானே வேணான்னு, அந்த 10,000 ரூபாய் வேணான்னு சொல்லணும், அதை கொடுன்றான். 10,000 ரூபாய் கொடுன்றான். இப்ப புரியுது திமுக பிரச்சனை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? மகேஷ் பொய்யாமொழி அதுதான் பேசுறாரு, ஸ்டாலின் அதுதான் பேசுறாரு, இவங்களுக்கு ஊதுகுழல தமிழ்நாட்டில் ஊடகங்கள்ல அதுதான் சொல்லுது, மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து விட்டது, தேசிய கல்விக் கொள்கையில் சேராததால், அதை அமல்படுத்தாதால் உங்களுக்கு நிதி இல்லைன்னு சொல்லி, அது செஞ்சா தாண்டா நிதி. பிறகு அதுல என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்யணும், அதுக்கு பணம் வேணும்னே தர்றோம், பசுமாடு வளர்த்த செலவாகும், அதனால 10,000 தர்றேன்ற கொடுக்கிறது. இப்படி அவன் தெளிவா 10,000 முடிஞ்சது கணக்கு போட்டுட்டு இருக்கான். எடப்பாடி உட்காந்து உபநயனம் ஊதிட்டு இருக்காரு, ஒத்துது.